கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியில் நாம் முழு வேதாகமத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி ஒரு மாபெரும் வரலாறு, இந்த மெகா நேரேட்டிவ் த கிராண்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. 3 ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்து கொண்டு வரோம். முதலாவதாக தேசத்தை கொடுப்பேன்கிறாரு, அது மிக அவசியமானது. ரெண்டாவதாக பார்க்கிறோம் சந்ததியை கொடுப்பேன்கிறாரு, அது ரொம்ப அவசியமானது. ஏன்னால் இயேசு கிறிஸ்துவருடைய சந்ததியாக அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது, அது ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லும்போது, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பூரணப்படுகிறது. ஏனென்றால் இதுதான் மூணாவது, இதுதான் முக்கியமானது. மூணாவதாக அந்த சந்ததியின் மூலமாக உன்னுடைய ஜனத்தின் மூலமாக பூமியில் உள்ள ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். 3வது வசனத்துக்கும் 2வது வசனம் வரும்பொழுதெல்லாம் மக்கள் அப்படியே துள்ளி குதிப்பாங்க. அந்த 3வது வசனத்தில் பின்பகுதியை மட்டும் வாசிக்காமல் விட்டுருவாங்க. இதே மாதிரி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது அதிகாரத்தில் சூப்பராக அந்த முன்னாடியிலேருந்து கடன்னு வாசிச்சுட்டு அந்த கடைசியில் 2 வசனம் இருக்குல்ல, ஒரு வசனம் இருக்குல்ல, அதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக வாசிப்பாங்க. பூமியினுடைய கடைசி பரியந்தமும் நான் உங்களோட கூட இருப்பேன், அதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக வாசிப்பாங்க. மேலே உள்ளதான் விட்டுருவாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு இந்த எச்சிக்கையால் காக்கா ஓட்டாதவங்க இந்த வசனத்தை மட்டும் வீட்டில் பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க, பெருசாக. இதே மாதிரி இந்த வசனத்தில் இருக்கும்போது முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் சொல்லிப்பாங்க. நான் உன்னை வாசிக்க 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அப்பா நம்ம ஜாதியை பெருசாக்கிற போகிறார். ஒரு பெரிய போர்டே போட்டுடலாம், உன்னை ஆசீர்வதித்து. இந்த ஜாதி கிறிஸ்தவர்கள் சங்கம் இல்லை, ஓகே, உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்புறம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமாம், கீழே லைட் போட்டு வச்சுருவாங்க எல்லா வீட்லேயும், முன்னாடி பேரை பெருமைப்படுத்துவோம். ஆமாம், பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நிறைய இடங்களில் செய்கிறார், அப்படியே பேரை பெருமைப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதெல்லாம் எதுக்காகன்னு சொல்லி நம்ம அதை தான் பார்க்கணும். அதுக்கடுத்ததாக நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும் நான் ஆசீர்வாதம், நான் என்ன செஞ்சாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஸ்தோத்திரம். அப்புறம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமாம், யாராவது என் வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு போயிடாதீங்க, ஏன்னா அதனுடைய பலாபலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணால் நல்ல கத்தையாக கொடுக்கப்படும். நீங்கள் ஏதாவது என்னுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது சொல்லி தீர்க்க தரிசன வசனம் ஏதாவது என்னை கண்டிக்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா அதான் 2வது. இது உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆமாம், 2வது. நீங்கள் செய்கிறது சரியில்லை, வேதாகமத்தை பார்த்தேன், அதில் தூசி பிடிச்சிருக்கு, தயவுசெய்து எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம், அதுக்கு அடுத்தது வாசிக்கிறது என்ன, பூமியில் உள்ள சேர்ந்து வாசிப்போமா, பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த என்றார் எங்கே கொண்டு தூக்கி போடணும் தெரியுமா? 1வது வசனத்தில், ஆபிரகாம் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்றார். Then God said to Abraham. ஆங்கிலத்திலும் சரி எபிரேய வார்த்தையிலும் சரி அந்த என்றார் முன்னாடி வரும், நம்முடைய மொழியின்படி பின்னாடி தான் வருது. சரி, காட்ஸ் வேர்டு, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து சகல தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் வைப்பேன். இது என்னது? பிளஸ்ஸிங், ப்ராமிசரி அண்ட் மிஷன். உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, ப்ராமிசரி அண்ட் மிஷன், ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு. நிச்சயமாக ஒவ்வொரு நபர்களும், கர்த்தருடைய சந்ததியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஊழியக்காரர்களே, சுவிசேஷகர்களே. இந்த ஞானம் நமக்கு வரணும். உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, கல்தேயர் தேசத்தில் ஆபிரகாம் பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அவங்க இந்த சில உருவங்கள்லாம் சிலையாக செய்து சட்டிப்பானைகள்லாம் செய்து விற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கதையே இருக்குது, அதில் நிறையா மற்ற கதைகள்லாம் உண்டு. அதாவது என்ன செஞ்சானா, ஒரு நாள் ஆபிரகாம் இருக்கும்போது அந்த கடையில் உட்கார வச்சுட்டு அப்பா போயிட்டார். பார்த்தா எல்லா பாத்திரமும் சரி, எல்லா இந்த தேவதைகளுடைய உருவங்களும் சரி உடைக்கப்பட்டிருந்துச்சி, எல்லாம் உடஞ்சி போயிருந்துச்சி. என்னடா ஏன்டா அப்படி உடைச்சிட்டா சாமியெல்லாம், அதுவே சும்மா கிடக்க நீங்கள் ஏன் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவருக்கு உன்னதமான தேவனை குறித்த ஞானம் அப்போவே அந்த கடையில் உட்காந்துருக்கும் போது இருந்திருக்குது அப்படின்னு கதைகளில் வரும்.
நான் இதை வந்து எங்கே வேதத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டுறாதீங்க, கதைகளில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கே அப்போவே இருந்திருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எங்கேயோ கல்தையர் தேசத்தில் அந்நிய ஜாதிகளுடைய அந்நிய தேவதேவர்களை வணங்கி கொண்டு, இப்படி தான் சொல்கிறாங்க, அந்நிய தேவதேவர்களுக்கு பின்னாடி வணங்கி கொண்டு இருந்த ஒருத்தரை பிடிச்சி, அந்த பிள்ளை இல்லாத இருந்த அவரை பிடிச்சி, பிள்ளை இல்லாத இருந்த அவருடைய மனைவியை பிடிச்சி கொண்டு வந்து 23 வருஷம் ஒரு இடத்துல வச்சு நல்ல செழிப்பாக்கி அவங்க இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவங்கள ஆசீர்வதித்து, அவங்க வச்சுருக்கக்கூடிய அடிமைகள் வேலைக்காரர்கள் இதை வச்சு தான், ஆடு மாடுகள் இதை வச்சு தான் அவங்களுடைய அந்த நாட்களில் கிழக்கத்தி புத்தர்களுடைய அது அந்தஸ்து, அவங்களுடைய அந்தஸ்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த ஆடு மாடுகள் அவங்க எவ்வளோ ஆளுகளை வச்சு வேலை வாங்குறாங்க அதை வச்சு தான் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஆளாக கொண்டு வந்தவருடைய நோக்கமே என்ன? யாரோ ஒருத்தரை பிடிச்சி கொண்டு வந்து எதற்காக? கல்தைய தேசத்தில் கர்த்தரை அறியாத இருந்த ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து நீ இந்த தேசத்திற்கு போ அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? எதற்காக இவ்வளோதையும் ஆண்டவர் கொடுத்தார்? ஏன் ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தார்? சரி, நல்லா ஆசீர்வதிச்சுட்டு இருந்துட்டு போ அப்படின்னு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாரா, அல்லது அவர் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் கொடுத்தாரா? இதுதான் முக்கியமானது. அநேக நேரங்களில் நம்ம கேட்கும்போது சொல்லுவோம், கர்த்தர் உங்களுக்காக என்ன திட்டம் வச்சுருக்காரு? கர்த்தர்கிட்ட 10-13 திட்டம்லாம் கிடையாது. பிளான் ஏ தான், பிளான் பி சி டி டி எஃப் எல்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் பிளான். அந்த பிளானுக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கீங்க தாங்க ஒருத்தர் சொல்லும்போது அழகாக சொன்னார். அவர் மோட்டிவ் இஸ் டு டூ த பிளான் ஏ, அவர் பிளான் பி ஷுட் பி டூ த பிளான் ஏ. இவ்வளோதான் நம்மளுடைய இது. என்ன ஆண்டவர் சொன்னது என்ன? உன் மூலமாக சகல ஜாதிகளை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போ நம்முடைய பிளான் என்ன? அவ்வளோதான், இதுக்குள்ளே தான் வரணும். இதற்காக தான் அவ்வளவு கொடுத்துக்கிறார். ஆபிரகாம் வழியாக உலகத்தினுடைய அனைத்து மக்கள் இனங்கள்னால் 11வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், அது மாதிரி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் வந்து சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் பாஷைக்காரர்களும் சொல்லி அங்கே வரப்போகுது. நம்ம அங்கேயே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம 17 சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் பார்க்குறோம், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்கி. அதுபோல் எங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரம், இது சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும் சொல்கிறாரு. இப்படி எல்லா இடங்களிலும் ஜாதிகள் அப்படிங்கிறது வருது. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு பெரிய திட்டம் எங்கே இருக்குன்னா, இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த திட்டத்தில் தான் இருக்குது. உன் மூலமாக, அதை உன்னுடைய சந்ததியின் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதை ஒரு தடவை இல்லை, திரும்ப ஆபிரகாமுக்கு 3 தடவை சொல்கிறார் இதே வசனங்களை. கவனிச்சிங்களா? அடிக்கடி இந்த வசனங்கள் வரும் இல்லையா? ஆபிரகாமுக்கு 3 தடவை சொல்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம், அப்புறம் 18வது அதிகாரம் 17-18 வசனங்கள், அதுக்கடுத்ததாக 22வது அதிகாரம் 17-18 வசனங்கள் இருக்குதா எல்லா இடத்துலையும்? ஆமாம். நான் வந்து அண்டர்லைன் பண்ண வச்சுருப்பேன் எல்லா இடத்துலையும். வேண்டியதில் 3 முறை ஆபிரகாமுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. உன் மூலமாக உன்னுடைய சந்ததியின் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறாருன்னா என்ன கேள்வி கேட்கணுன்னு, என் ஜாமியை ஆசீர்வதிக்கிறீர், எதற்காக இதெல்லாம் கொடுத்துருக்கிறீர்? அதுக்கடுத்தாக ஒரு முறை ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3-4 வசனங்கள் இருக்குதா? இருக்குது, பார்த்துருங்க. 5 இருக்கா? 5வது வசனத்தில் 5, 3, 4, 5வது வசனங்கள். யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதம் திரும்ப கொடுக்கப்படுகிறது. 28வது அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள் யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. இருக்குல்ல? ஓகே. நம்ம இதை என்ன திரும்ப வந்து நம்ம எதில் பார்க்க போகிறோம்னா, யாத்திராகமத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பின்பதாக கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, அடுத்ததாக மோசையோடு செய்த உடன்படிக்கை, பின்பதாக தாவீதோடு செய்த உடன்படிக்கை, அப்புறம் இயேசு கிறிஸ்துவிலே சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது அந்த உடன்படிக்கை. இப்பொழுது சபையிலே தேவதூதர்களுக்கும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவில் செய்யக்கூடிய உடன்படிக்கை. இது எல்லாமே இங்கே தான் வருது. இந்த வசனம் மட்டும் இல்லைன்னா அதை நான் ஒட்டுமொத்தமாக நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாடை முந்தைய ஏற்பாடை படிச்சிருக்கவே வேண்டாம் அப்படின்னு. சாரி ஃபார் சேயிங் தட் ஒன். ஆனால் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் முந்தைய ஏற்பாட்டில் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அவர்களை பலத்த ஜாதியாக்கினவருடைய அடிப்படையே என்ன? இதுதான். கலாத்தியரில் பவுல் இதை எழுதும்போது 3வது அதிகாரத்தில் வேதம் இதை முன்னதாக கண்டு ஆபிரகாமுக்கு இந்த வசனத்தை சுவிசேஷமாக முன்னறிவித்தது. ஆமாம், வந்து அது அந்த வசனம் ரொம்ப எதுங்க தேசம் அதுங்க எக்ஸாக்ட்லி இஸ் குட். உண்மையான இஸ்ரவேலர் மத்தியிலே திருச்சபை 3வது அதிகாரம் 25 முதல் 26 வசனங்கள். இப்படி சொல்றாரு. என்னது?
மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. சுவிசேஷங்கிற வார்த்தை அதில் வந்து வருது. யுவாங்கலியான், யுவாங்கலியான் அப்படிங்கிறது. யூ அப்படின்னா குட், ஆங்கலோ அப்படின்னா அனௌன்சிங், அதாவது குட் நியூஸ் முன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்குது. ஆமாம், சுவிசேஷம்னு சொல்கிறார். நம்ம எனக்கு சுவிசேஷம்னு சொல்லும் போது உடனே என்ன சொல்கிறோம்னா இங்கே இன்னைக்கு உள்ள இதை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் சுவிசேஷம் அங்கேருந்து ஆரம்பிச்சிருது இல்லை, உனக்குள்ளாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பது. ஓகே, அதே இதை கலாத்தியர்கள் நிமிடத்தில் 13-16 நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த சுவிசேஷம் வந்து புறஜாதியருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார், யூதர்களுக்கு கொடுக்கப்படும் உண்மையான இஸ்ரவேலர்கள். 25-26 வாசிங்க. அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஆமாம், ரொம்ப தெளிவாக சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த செழிப்பின் ஆசீர்வாதங்கள் எதுவுமே அவங்க டச் பண்ணவே இல்லை. ஆபிரகாமுடைய செழிப்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க போகிறார், அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறதுன்னு அதுதான் சுவிசேஷமாக சொன்னாங்க. சொத்து பணம் அது அதனால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாங்கிறது அங்கே இல்லை, கொண்டே வரல. எந்த இடத்துல அது கூட கொடுக்கப்பட்டது. ஆமாம், இந்த ஒரு தக்காளி எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் போகல. ஆமாம், அதுதான் அந்த ஒரு தக்காளிக்கு தான் இந்த சில பேர் வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறாங்க. வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது கூட கொடுக்கப்படும், நன்மையும் கிருபையும் தொடரும். நாய்க்குட்டி மாதிரி உன்னை தொடரும். நீ ஒழுங்காக போனீன்னா நன்மையும் கிருபையும் தொடரும். அவ்வளோதான், வந்துகிட்டே இருக்கும். அதாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் எல்லாம் கொடுக்கப்படும். ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவ்வளோதான். எது தேவையோ, நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். சிறப்புமிக்க ஒரு வாக்குத்தத்தம் இதுதான். ஆபிரகாமுக்கு கொடுத்த 3 வாக்குத்தத்தங்களே மிகவும் சிறப்பானது இதுதான். உன்னுடைய சந்ததியின் மூலமாக பூமியில் உள்ள நம்முடைய வம்சங்கள் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும். அந்த கடைசி வரி தான் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பர்பஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தேட் அப்படின்னு போடணும் இல்லை, பர்பஸ் கிளாஸ். பிகாஸ் அப்படின்னு போடணும், தேர்ஃபோர், ஸோ தேட் அப்படின்னு. இந்த இன்டென்ட் அதை கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன, அந்த 1 முதல் 3 வசனங்கள் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன, கல்தேயர் தேசத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்ன, அவருக்கு பெரிய சந்ததியை கொடுக்க போகிறது நோக்கம் என்ன, அவருடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் வருவதனுடைய நோக்கம் என்ன, அவருக்கு ஒரு தேசத்தை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன, அவருடைய சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போருடைய நோக்கம் என்ன, அவர் சுவிசேஷமாய் அறிவிப்பதன் மூலமாக சபையினுடைய நோக்கம் என்ன, அவர் திரும்ப வரப்போகிறாரே அப்பொழுது சபை என்ன செய்ய வேண்டும், சபையினுடைய நோக்கம் என்ன, எல்லாமே அதுக்குள்ள தான் அடங்குது. அதுதான் நம்ம வந்து ஒட்டுமொத்த திட்டம். இந்த ஓவரால் பிளான், ஒரு என்ன சொல்ற பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்த்தோம்னா ஒரு ஓவரால் பிளான். வெகு காலத்துக்கு முன்பதாக அந்த ஒரு செய்தியை சுவிசேஷமாக அறிவிச்சிருக்காங்க, முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த சுவிசேஷத்தினுடைய வந்து பூரணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம், நீங்கள் நம்ம எப்பொழுதெல்லாம் ஆபிரகாமை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இதில் கொண்டு வந்து பூரணப்படுத்தவில்லை என்றால் நம்ம பாதியில் தொக்க விட்டுட்டு போயிடுவோம் பிள்ளைங்களை. அப்புறம் என்னாச்சு, சில பேர் இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும்போது அந்த ஒரு எலி வந்துச்சா அல்லது ஒரு நரி வந்துச்சா அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு பாதியிலே விட்டுறோம். அப்படியாக நாம் தானே அந்த எலிக்கு என்ன ஆகிடுச்சுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாதியோடு விட்டாச்சு. எலி பூனை கதை மட்டும் இல்லை, சுவிசேஷத்தினுடைய செய்தியை பாதியோடு விட்டுருக்கு. நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறதே மக்களுக்கு புரியாது. நான் அடிக்கடி ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லுவேன், என்ன சொல்லுவாங்க, ஹவ் பெஸ்ட் யூ ஆர் கம்யூனிகேட்டிங், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒழுங்காக சொல்கிறீங்க அப்படிங்கிறது என்ன செய்யணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இதை தான் பேச போகிறேன்னு ஒரு 3 வரியில் எழுதிட்டு, 3 வரி ஒரு சென்டென்ஸில் எழுதிட்டு பேசி 1 மணி நேரம் பேசிட்டு அந்த 3 சென்டென்ஸை 1 மணி நேரம் ஏன் பேசுகிறீங்க, மக்கள்கிட்ட கேட்கணும். முடிஞ்ச பிறகு எல்லோரும் போகும்போது இன்றைக்கி நான் சொன்னதனுடைய அடுத்த திருத்தமாக ஒரு 3 வரியில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதும் அவங்க சொன்னதும் சரியாக இருந்துச்சுன்னா த பெஸ்ட் கம்யூனிகேஷன்.
இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் 3 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதில் விசேஷமாக உள்ளது என்னென்னா, எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடாது. முந்தைய ஏற்பாடு என்ன இருக்குது உள்ளடக்கக்கூடியது இப்போ என்னென்னா, உன்னுடைய ஜாதியின் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகள்லாம் குடும்பங்கள், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. மனிதன் முழு தோல்வி அடைந்து விட்டான். தேசங்கள் கர்த்தராய் முழுமையாக நிராகரித்து விட்டன. அவர்கள் தனக்கென்று ஒரு வழியை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய படைப்பை அப்படியே விடவில்லை. ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார். அந்த சந்ததியின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். கர்த்தர் ஆபிரகாமிலும் அவர் எழுப்பி வரும் ஆபிரகாமுடைய குடும்பத்தின் வழியாகவும் அவர் தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறது ஏதோ கிறிஸ்தவனாக இருக்கிறேங்கிறதுக்காக அல்ல. ஆபிரகாமுடைய ஸ்டோரி நாம் படிக்கும்போது அது வரைக்கும் இடிக்கணும். படிக்கும்போது இடிக்கணும். நல்லா இருக்குல்ல? ஆமாம், படிக்கிறது ஒன்று இடிக்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. ஆமாம், இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு ஆசீர்வாதம், ஒரு இது வாக்குத்தத்தம் கொண்டு வர்றார். இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம பார்ப்போம், இதுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ரொம்ப சிறப்பாக இதை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, சிறப்பாக வச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் சொல்லியிருக்க வேண்டும் சபைகளில். சரி, இந்த ஆசீர்வாதத்தை அதோட முடிச்சிட்டாரா இல்லை ஒவ்வொரு முறையும் அவர் திரும்ப திரும்ப கொண்டு வர்றாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதையும் திரும்ப பார்க்கணும். ஒரு இது நாங்கள் இதை பண்ணோம். என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு முறையும் இதை படிக்கும் பொழுது நம்முடைய விசுவாச அறிக்கையை நாம் திரும்ப ஒரு தடவை எழுதினோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாத்தையும் முழுசாக முடிச்சுட்டு அதை பார்த்தது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். முழுசாக முடிச்சுட்டு பார்ப்போம். இன்னும் மற்ற பகுதிகளை நம்ம வாசிக்கணும். 15வது அதிகாரம் வாசிக்கணும், 17வது அதிகாரம் வாசிக்கணும், ஆதி ஆகமத்தில் அதை 18வது அதிகாரம் வாசிக்கணும். இதெல்லாம் வாசிச்சுட்டு வரும்பொழுது திரும்ப கடைசியாக என்ன செய்ய போகிறோம்? சரி, இப்போ நான் நான் விசுவாசிப்பது என்னவென்றால் அப்படின்னு எழுதுனா இந்த பகுதியை எங்கே கொண்டு வர்றோம்னு நான் கேட்கணும். அநேக இடங்கள் நான் விசுவாசிப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருடைய தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நேரம் அங்கே இயேசு ஜம்ப் கிறிஸ்துவை பண்ணிட்டோம். விசுவாசிக்கிறேன். இல்லை, நேரம் அங்கே ஜம்ப் பண்ணிட்டோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மையாக படைத்தார். ஆனால் மனிதன் விழுந்து போன போது கர்த்தர் அவனை மீட்கும்படியாக ஒரு முக்கிய திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்காக ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். அவன் மூலமாக, அவன் சந்ததி உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமின் சன்னதியிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். இது உள்ளே வந்திருக்கணும். இது வரைக்கும் படித்த வரைக்கும் உள்ளே வந்திருக்கணும். இது ஏன் நம்ம விசுவாச அறிக்கையிலே அல்லது அவங்களுக்கு சொல்கிறதில்லன்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? இதை உள்ளதே படிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, இதை போய் நீங்கள் எங்கே சொல்கிறீங்க அப்படி இல்லை? ஏன் நம்ம இது வரைக்கும் கொண்டு போகிறது கிடையாது? ஏன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியாது. இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாது. ஆதி ஆகமம்னே போட்டிருக்குது. ஆதி ஆகமம்னா அங்கேருந்தா ஏன் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்குது. இன்னைக்கு த ஜெனிசிஸ், த பிகினிங். ஜெனிசிஸ்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன? த பிகினிங். The beginning of the hereditary or the beginning of the story, the beginning of the account. நம்ம படித்தோம் 11-12 அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு 10, 12வது அதிகாரத்துக்கு முன்னாடி இன்னொரு 5 இன்னொரு 5 இருக்குது. ஆமாம், பிகினிங். ஏன் இந்த அளவுக்கு நம்ம போகிறது கிடையாது? இதோடு கூட இன்னும் 2 சேர போகுது. இன்னும் அழகாக ஒவ்வொரு இதுவும் பாருங்களேன். என்னது? உனக்கு ஒரு நிலம் தருவேன். அது எங்கே பூரணப்படுகிறது? கர்த்தர் தன்னுடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். இப்போ எப்படி புறப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இதோ வந்து விட்டது. பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கார். ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்கு. ஆமாம், நடுவில் இருக்கிறது. அடுத்த இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். இப்போ ராஜ்யம் எங்கே இருக்குது? இப்போ எங்கே இருக்குது? அவரை விசுவாசிக்கக்கூடிய சபையில் இருக்குது, சபையினுடைய மக்களுடைய மத்தியில். இனிமேல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். சரி, அதுக்கடுத்ததாக ஒரு சந்ததி. அந்த சந்ததியை பிரித்து பார்க்கும்போது எங்கே கொண்டு வந்தோம்? கிறிஸ்துவுக்குள்ள அந்த சந்ததியுடைய வித்துக்களாக நாம் இருக்கிறோம். நாமும் விசுவாசத்தின் மூலமாக இருக்கிறோம். அந்த சந்ததி ஒரு பெரிய சந்ததியாக மாறும், எல்லா ஜாதிகளும் கொடுக்கும். 3வதாக ஆபிரகாமின் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய முக்கியமான நோக்கம். திரும்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சபையின் மூலமாக இந்த சுவிசேஷமானது எல்லா ஜாதிகளையும் கொண்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும். இன்னொரு என்ன பண்ண போகிறோம்? ஒரு நாளிலே கர்த்தர் வருவார், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அது எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கும். எல்லா ராஜ்யங்களும் ராஜாக்களும் தங்களுடைய முடிகளை அவர்களுக்கு முன்பதாக வைத்து
எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும், இயேசுவே ஆண்டவர். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள் இருக்குது இந்த வசனங்களில். சரியா? இது முழுசுமாக வாசிக்கலாம். அல்லது முதல்ல என்ன செய்வோம், 1 முதல் 6 வசனங்களை நல்லா தெளிவாக ஜாஸ்பர் வாசிங்களேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். அதில் 1 முதல் 6 கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருப்போம். அப்புறம் 6லேருந்து பின்னாடி 7ல் இருப்போம். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு இந்த காரியங்கள் கொஞ்சம் இந்த காரியங்கள்னா 13வது அதிகாரத்தில் என்ன ஆயிடுச்சு? இந்த 13வது அதிகாரம் கொஞ்சம் இதாக இருக்குமோ? ஓகே, 13வது அதிகாரத்தில் என்ன ஆயிடுச்சு? லோத்து பிரிஞ்சு போகிறாரு. அதுக்கடுத்ததாக 14வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? மெல்கி சேதேக்கு அப்பம் கொண்டு வர்றாரு, எல்லாரையும் பிடிக்கப்பட்டு போகிறாங்க, திரும்ப அவங்கள மீட்டு கொண்டு வர்றாங்க. ஓகே, சரியா? இப்போ 15வது அதிகாரத்தில் இதெல்லாம் நடந்து போடுது. அவன் பிரிஞ்சிட்டான், இவனை ஜெயிச்சிட்டாங்க, இதெல்லாம் முடியலை. ஆனால் 15வது அதிகாரத்தில் வரும்போது என்ன சொல்கிறார்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இதை தான் நம்ம ஒரு தடவை பார்க்க போனால் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய சந்நிதி எப்படி அவங்களோடு கூட இருக்குதுன்னு. இப்போ சொல்கிறாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன்கிறார். அதுக்கடுத்ததாக வாசிங்க. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்ம இந்த நிகழ்ச்சியில் அதை முடிக்க முடியாது, ஆனால் அடுத்த தொடர்ந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ரொம்ப சிறப்பாக இந்த பகுதியில் பார்க்க வேண்டியவெல்லாம் இருக்குது. என்ன நடக்குது? என்ன வாட் கான்வர்சேஷன் என்ன நடக்குது? 2 பேருக்கும், கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன உரையாடல், பேச்சாடல் நடக்குது? பேச்சாடல் நடக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர்கிட்ட வந்து ஆபிரகாம் போகலை. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து நான் சொன்னேன்ல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையும் திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தருக்கு மாபெரும் திட்டம் இருக்குது. யெகோவா தேவனுக்கு ஒரு மாபெரும் திட்டம் இருக்குது. இது இவர் மூலம் தான் நடக்கணும்னு இருக்குது. ஆனால் இவர் கொஞ்சம் வீக்கு இருந்தாலும் என்ன சொன்னாங்க, இவர்கிட்ட வந்து திரும்ப சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? ஆண்டவரே தரிசனம் ஆகிறாரு, அடிக்கடி ஆபிரகாம்கிட்ட தேடி போகிறாரு. ஆமாம். God is so concerned about not Abraham, concerned about his the plan, whole world. மெகா பிளான். அதாவது கர்த்தருடைய கரிசனை எதில் இருக்குதுன்னா உலகத்தின் மூலமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாரு? உனக்கு வந்து சரி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் போது அவருக்கு வேடிக்கையாக இருக்கும். முன்னாடி வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார் குழந்தை பிறக்கும் நீர், இப்போ வந்துட்டு அங்கெங்கெல்லாம் என்னமோ நடக்குது, ஒன்றுமே எங்கள் வீட்டில் ஒன்றும் நடக்கலையே, என்ன ஒரு புழு பூச்சி வைக்கலையே அப்படின்பாங்கள்ல, ஒன்றுமே நடக்கலை. என்ன ஆச்சு? தமஸ்குலேருந்து ஒரு பையனை கொண்டு வந்தேன், எலியேசர். இப்போ அவன் தான் வந்து வேலைக்காரனாக இருக்கான், இனிமேல் அவன் தான் வீட்டுக்காரனாக போகிறான். சரி, ஒருத்தர் சொல்கிற இந்த இவன் நல்லா இருந்தால் போதும், இவனே நம்ம வீட்டுக்காரர். அதாவது எப்படி சொன்னான்னு தெரில, நேரடியாக சொல்லிட்டாரா? ஏன்னா ஆபிரகாமுடைய அதாவது இந்த டெம்பரமெண்ட் ப்ளக்மேட்டிக்னா விசுவாசிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி முன்னாடி போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி போகிற மாதிரி கொஞ்சம் நையாண்டியும் இருக்கும் அவங்கள்ட்ட. தள்ளி விடணும். ஆமாம், தள்ளி விடணும். இப்போ என்ன சொல்லியிருப்பாரு? நான் உனக்கு பெரிய சந்ததியை தருவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே இவன் சந்ததி ஆயிரம் போட்டிருக்கேன் இல்லை, இது ஒரு நையாண்டி மாதிரி இருக்குது. கர்த்தர் ஒவ்வொருடைய டெம்பரமெண்ட், உங்களுடைய குணாதிசயம் என்னன்னு அறிஞ்சிருக்கிறாரு. ஆபிரகாமோட குணாதிசயத்தை அறிஞ்சிருக்கிறாரு. ஆனால் சொல்லிருக்காரு, உன்னுடைய பிறப்பாகிய ஒருவன் வருவான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? இந்த எலியேசர் என்னுடைய பிள்ளையாவானா, இது என்னுடைய சந்ததி ஆகுமா? இல்லை 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 இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா அதுக்கு ஷார்ட்கட் மெத்தடே கிடையாது. தெர் இஸ் நோ பிளான் பின்னு சொன்னேன், தெர் இஸ் நோ ஷார்ட்கட். ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னு திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். 15வது அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. அநேக நேரங்களில் நம்ம வாசிக்கிறது கிடையாது, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த பகுதியில் என்ன இருக்கணும், இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.com.
www.manavai.org.